தமிழ்நாட்டில் பிறந்த பெண்களுக்கு ஒரு உன்னதமான சக்தி உண்டு. கண்ணகி, மாதவி, மணிமேகலை வரிசையில் நல்லதங்காளுக்கும் ஒரு இடம் உண்டு. இங்கு பிறந்த பெண்கள் வீரம், மானம், உண்மை, வாக்கு சக்தி கொண்டவர்களாக இருந்துள்ளனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. இந்த கதையில் நல்லதங்காளின் வாழ்க்கையை பற்றி கேட்கலாம். அர்ஜுனாபுரம் என்றொரு கிராமம் இருந்தது. தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம். இந்த பகுதியில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு அதிகம். வாழை மரம், பாக்கு மரங்கள் ஏராளமாக விளையும் பகுதி. வானம் மும்மாரி மழை பெய்யும் வளமான பகுதியாக இருந்தது. இந்த அர்ஜுனாபுரத்தில் பிறந்தவள்தான் இந்த நல்லதங்காள். தந்தை பெயர் ராமலிங்க ராஜா, தாயார் பெயர் இந்திராணி. நல்லதங்காளுக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பெயர் நல்லதம்பி. நல்லதங்காளின் சிறு வயதிலேயே தாயும் தந்தையும் தவறிவிட்டனர். அண்ணன் நல்லதம்பிதான் தங்கையான நல்லதங்காளை செல்லமாக வளர்த்து வந்தான். நல்லதங்காளுக்கு மானாமதுரையைச் சேர்ந்த ராஜா காசிராஜனை திருமணம் முடித்து கொடுத்தான் நல்லதம்பி. கல்யாணம் ஆகும்போது இவளின் வயது 7 இருக்கும். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. இது ஒரு செல்வ கல்யாணம். பனை மரத்தை பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரத்தை பிளந்து தெருவெல்லாம் பந்தல் போட்டார்கள். அண்ணன் தங்கைக்கு நிறைய சீதனம் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்கடைய முக்காளி, பொன்னால் அளக்கும் நாளி, மரக்கால், இன்னும் நிறைய உண்டு. சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணம் முடிந்து விருந்து சாப்பாடு தடபுடலாக நடந்தது. மணமக்கள் இருவரும் மானாமதுரைக்கு புறப்பட்டனர். அண்ணனை பிரிய மனம் இல்லாமல் அழுது புரண்டாள் நல்லதங்காள். நல்லதம்பி தங்கைக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தான். இவனுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் குணம் சரியில்லை. கொடுமைக்காரியாக வந்து வாய்த்து விட்டாள். நல்லதங்காளை பார்க்க ஒரு தடவை கூட நல்லதம்பியை போக விடவில்லை இந்த மூலி அலங்காரி. அவ்வளவு கொடூர குணம் உடையவளாக இருந்தாள். நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அதுவும் சிறிது காலத்திற்கு மட்டும்தான். மானாமதுரையில் நல்ல மழை பெய்து 12 வருடம் இருக்கும். வயல்வெளிகளில் விளைச்சல் குறைய தொடங்கியது. மக்கள் உணவு பஞ்சத்தால் வாடினர். பஞ்சமோ பஞ்சம். அவரவர் தகுதிக்கேற்றாற்போல் பஞ்சத்தை அனுபவித்தனர். கை குழந்தைகளை விற்று பஞ்சத்தை சரி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த பஞ்சம் நல்லதங்காள் வீட்டையும் விட்டு வைக்கவில்லை. கழுத்தில் இருக்கும் தாலியை தவிர அனைத்தையும் விற்றாள். அனைத்தையும் விற்றும் அந்த பஞ்சம் அவளை விடவில்லை. குழந்தைகள் பசியால் துடிதுடித்தனர். இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் இறந்து விடுவார்கள். என்ன செய்வது என்று சிந்தித்தாள். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் தங்கிவிட்டு வர முடிவு எடுத்தாள். தன் கணவனிடம் தன் முடிவை கூறினாள். ஆனால் அவன் நல்லதங்காள் முடிவை ஏற்கவில்லை. வாழ்ந்து கெட்டுப்போனால் எவரும் சேர்க்க மாட்டார்கள். கைகொட்டி சிரிப்பார்கள். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். கஷ்டம் வருவதும் போவதும் அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. நாம் தான் கவனமாக இருந்து பிழைக்க வேண்டும் என்று பலவாறு சொல்லி பார்த்தான். காசிராஜனின் வார்த்தையை நல்லதங்காள் கேட்பதாக இல்லை. இனியும் குழந்தைகளால் தாக்குப்பிடிக்க முடியாது. குழந்தைகள் போனால் நாம் வாழ்ந்து என்ன பயன்? அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். இனிமேல் நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாது என தெரிந்து கொண்டான் காசிராஜன். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தான். வாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் மாமன் வீட்டுக்கு போகலாம். அங்கே தின்பதற்கு தின்பண்டங்கள் கிடைக்கும். ஓடி விளையாட மான்குட்டிகள் இருக்கின்றன என்று சொல்லி ஆசையாக அழைத்தாள். 7 பிள்ளைகளும் தாயுடன் புறப்பட்டன. காடு மலையெல்லாம் தாண்டி நடந்தே மானாமதுரையிலிருந்து அர்ஜுனாபுரத்துக்கு அனைவரும் வந்தனர். அதே நேரம் நல்லதம்பி அந்த பக்கமாக வேட்டையாட வந்தான். படை பரிவாரங்களோடு வந்து கொண்டிருந்தான். தங்கை நல்லதங்காளையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து அழுது புரண்டனர். சரி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்து கிடக்கும். வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்து கிடக்கும். போய் பிள்ளைகளுடன் களைப்பாரி இரு. நான் பின்னால் வருகிறேன் என்றான். அண்ணன் இல்லாமல் வீட்டுக்கு போக தயங்கினாள் நல்லதங்காள். அண்ணா, நீயும் கூட வா என்று கூப்பிட்டாள். நல்லதங்காள், நீ முதலில் பிள்ளைகளுடன் போ. உன் அண்ணி நன்றாக கவனித்துக் கொள்வாள்.
நான் சீக்கிரம் வேட்டையாடிவிட்டு வந்து விடுவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான். அரை மனதுடன் புறப்பட்டாள் நல்லதங்காள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள். நல்லதங்காளும் பிள்ளைகளும் பசியோடு சோர்ந்து போய் வருவதை பார்த்துவிட்டாள். வேக வேகமாக இறங்கி வந்தாள். வேலைக்காரர்களை அழைத்து கதவை அடைக்கச் சொன்னாள். சோற்று பானையை ஒளித்து வைத்தாள். பழைய துணியை உடுத்திக் கொண்டாள். உடல்நிலை சரியில்லாதவள் போல் மூலையில் படுத்துக் கொண்டாள். நல்லதங்காள் வந்து அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திற, தண்ணீர் தாகம் எடுக்கிறது, குழந்தைகள் பசியால் நொந்து கிடக்கிறார்கள், கதவை திற என்று கெஞ்சினாள். அப்போதும் கதவு திறக்கவில்லை. ஒரு வேகத்தில் ஓங்கி கதவை உதைத்தாள். கதவு படீரென்று திறந்தது. பிள்ளைகள் வீட்டினுள் ஓடினார்கள். சுற்றி சுற்றி பார்த்தனர். தின்பதற்கு ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தது. ஓடிச் சென்று அதை எடுத்தனர். விருட்டென்று எழுந்து அதை பிடுங்கி போட்டாள். அழுகிய மாங்காய் தேங்காயை தின்னக் கொடுத்தாள். நல்லதங்காளின் மனம் பதறியது. அண்ணி, என் குழந்தைகளின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள். எதற்கும் மனம் இறங்கவில்லை. இந்த காட்சியை பார்த்த நல்லதங்காள் மனவேதனையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். இனியும் இந்த அவமானம் தேவையா என்று நொந்து கொண்டாள். கணவனின் பேச்சை கேட்காமல் இங்கு வந்தது தவறு என்று எண்ணி வருந்தினாள். குழந்தைகளை அழைத்து கொண்டு காட்டு வழியாக சென்றாள். அண்ணன் தேடி வந்தால் அடையாளம் தெரிய ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டு கொண்டே போனாள். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தனர். அவர்களை பார்த்து தண்ணீர் தாகமாக இருக்கிறது, கிணறு பக்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டாள். ஒரு சிறுவன் அழைத்துச் சென்று ஆழமான கிணத்தை காட்டினான். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை வைத்தாள். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள். குழந்தைகள் பயத்தில் அவளது காலை பிடித்து கொண்டன. இப்படி 6 பிள்ளைகளை போட்டுவிட்டாள். மூத்த பிள்ளை கொஞ்சம் பெரியவன், பிடிபடாமல் ஓடினான். ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் சொல்லி அவனை பிடித்து தரும்படி கூறினாள். அவர்களும் விஷயம் தெரியாமல் அவனை பிடித்து நல்லதங்காளிடம் ஒப்படைத்தனர். அவனையும் கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் குதித்து உயிரை மாய்த்து கொண்டாள். நல்ல தம்பி வீட்டிற்கு வந்து நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் தேடினான். மூலி அலங்காரியிடம் கேட்டான். நன்றாக விருந்து சாப்பாடு போட்டு உபச்சரித்தேன் என்று பொய் கூறினாள். வெளியே ஓடி வந்தான். வீதியில் இருப்பவர்கள் உண்மையை கூறி நல்லதங்காள் போன வழியை காட்டினார்கள். வழிநெடுக உடைத்து போட்ட ஆவாரம் செடியை தொடர்ந்து ஒரு பாலும் கிணற்றை அடைந்தான். அங்கு எட்டி பார்த்தான். கிணற்றில் இறந்து கிடந்த நல்லதங்காளையும் குழந்தைகளையும் தூக்கி வைத்து அழுது புலம்பினான். அதே நேரம் நல்லதங்காளை தேடி வந்த காசிராஜனும் அங்கு வந்து சேர்ந்தான். மனைவி பிள்ளைகளின் நிலையைக் கண்டு பித்து பிடித்தவன் போல் கிடந்தான். தன்னை தேடி வந்த தங்கைக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் உயிரை விட்டான் நல்ல தம்பி. தாய் என்ற ஒருத்தி இல்லாவிட்டால் பிள்ளைகளின் நிலை என்னாவது என்று நல்லதங்காள் நினைத்துதான் 7 பிள்ளைகளையும் கிணற்றில் போட்டு கொன்றாள். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.